ஆஃப் மல்டிப்ளிகேஷனை பற்றி லைட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை சொல்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று பார்த்தா எப்படி பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறதோ, எப்படி பாவங்கள் ஒன்றில்லாம ஆகிறதோ, இயேசு பணக்காரர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில பணம் ஃப்ளோ ஆகும். இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு பரலோகத்தில் இருந்தோ தேவனிடத்தில் இருந்தோ அல்லது உலகத்தில் இருந்தோ சில காரியங்களை நம்மளோடு ஈர்க்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிறது ஒரு சின்ன விஷயம்தான் ஃபெய்த். உனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றும் கிடையாது, ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்றதையும் கேட்கக்கூடாது, சில பிரசங்கியார் சொல்றதையும் கேட்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் சொல்றதையும் கேட்கக்கூடாது. அப்போ யார் சொல்றதை கேட்கறது? தைரியமா சொல்லட்டா, நான் சொல்றதை கேளுங்க. கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களும் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களுமாய் இருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள் ஓகே. அது என்ன பிரதர், இந்த உலகத்தில் பூசுக்குன்னு ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சாகும். ஏன் இந்த உலகத்தில் இருக்கீங்க, நீ எல்லாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற அப்படி கேட்கல நான். ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க? we have a purpose. எல்லாம் சொல்லுங்க, I have a purpose. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தெரியல பிரதர், அந்த நோக்கம் என்னன்னு தெரியல பிரதர். ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் யார் என்பதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவதற்காக, கர்த்தர் யார் என்பதை அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன். அதை காட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஏமே பாருங்களேன், பழைய கிழவிகளெல்லாம் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாங்க பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு பர்பஸை செட் பண்ணிடுவாங்க. என் பேத்தி கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டான்னா அதை மட்டும் என் கண்ணால் பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படிம்பாங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. அவங்க சொன்னபடியே அது வரைக்கும் இருப்பாங்க. சரி, அது வந்துட்டு என்ன பாட்டி கிளம்பலையா அப்படின்னு கேட்டால், இல்லை அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டோம்னா மனசார நான் கிளம்பிடுவேன் அப்படிம்பாங்க. போக மாட்டாங்க. ஏன்? அந்த கல்யாணம் நிச்சயிக்கும் போதே அடுத்த டார்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வயிற்றுல ஒரு புழு பீச்சை பார்த்துட்டோம்னா நான் அதுக்கப்புறம் கிளம்பலான் இருக்கேன். இப்படியே அது எக்ஸ்டர்ன் ஆகி போயிட்டே இருக்கும் பாருங்களேன். ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட பாட்டியம்மாக்களுக்காக. ஆனால் கிறிஸ்தவ உலகம் அப்படி ஒரு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்னு தெரியாது. இதோட நோக்கம் என்னன்னு கேட்டால், போக வேண்டிதான், போனால் பரலோகத்தில் போய் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி. சரி, அங்கே போயினாலும் நீ என்ன செய்வே அப்படின்னு கேளுங்க. அதுக்கும் பெருசாக ஒன்றும் பதில் தெரியாது. அங்கே துதிக்கலாம், அங்கே தேவனை உயர்த்தலாம் அப்படிம்பாங்க. ஏன் அதை இங்கே செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்டால், அது இது அப்படிம்பாங்க. ஆன்சரே இருக்காது பாருங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லி தரேன். ஒரு பர்பஸ் இருக்குது. தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட போகிறோம். தேவன் யார் அப்படின்ன உடனே மறுபடியும் தப்பா ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க பாருங்க. தேவன் நியாயம் தீர்க்கிறவர் அப்படிங்கிறத சொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் நியாயம்லாம் தீர்த்து முடிச்சிட்டார். சிலுவையில் எப்போவோ நியாயங்கள் தீர்க்கப்பட்டது பாருங்க. இனி நீதியை சுமந்து கொண்டு நீதியின் காரியங்களை நடப்பிக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்குது. ஏமே இல்லை சொல்லுங்க, நீதியை சுமந்து கொண்டு நீதியை நடப்பிக்கிற வேலை தான் என்னுடைய வேலையாக இருக்குது. கர்த்தர் யார்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அதை காட்டும்படியா தேவன் என்னை இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறார். அவரை எப்படி ஐஸ்வர்ய சம்பன்னர்னு நான் காட்டுறது? நான் ஐஸ்வர்யத்தினால் நிரம்புவதை இந்த உலகம் பார்க்கும் பொழுது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். நான் ஐஸ்வர்யத்தினால நிரம்பலன்னா, எது ஐஸ்வர்யத்தினால நிரம்பி இருக்குதோ அதை பார்த்து இந்த உலகம் தெய்வமாய் கொண்டாடும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஐஸ்வர்யத்தினால நிரம்பி அதை காட்டலைன்னு சொன்னா வேற ஏதோ நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க ஐஸ்வர்யம். அதை போய் என்ன பண்ணும், இதுதான் கடவுள் என்று சொல்லி அதை கொண்டாடுகிற நாட்களில் இருக்கும். அது இப்படி தான் இருக்குது. அதை குறித்து நம்ம நொந்து போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தேவன் வைத்திருந்தார். நீ இதுவரைக்கும் சுதந்திரிக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம். தேவன் நினைச்சா இறங்கி வந்து செஞ்சிட வேண்டியதானே. போய் எதுக்கு போட்டு இப்படியே வார கணக்கில் கத்திக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு போட்டு இதெல்லாம் எடுத்து சொல்லணும்? எதுக்கு போட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும்? அதில் ஏதோ ஒரு எக்ஸசைஸ்லாம் வேற சொல்கிறீங்க. இதெல்லாம் செய்யணுமா? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இவ்வளவு பொறுமெல்லாம் எனக்கு கிடையாது. இவ்வளவுலாம் என்னால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதாக்கும். நான் பெரிய ஆள். நீங்கள் தேவனை அப்படியே டைரெக்டாக செய்ய சொல்லுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம்
எங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று, நீங்கள் குழந்தையாக இருக்கிறீங்க, இல்லைன்னா சோம்பேறியாக இருக்கிறீங்க. அப்பா 2 பேர் கையிலையுமே கல்லாப்பட்டியே தரமாட்டார். சரியா? 2 பேர் கையிலையும் தரமாட்டார். பார், திரளா தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் ஏன் இன்னும் நம்முடைய லைஃப்பில் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி வேதம் சொல்லுது பாருங்களேன். நான் அதை உங்களுக்கு லைட்டாக சொல்லிவிட்டு இன்றைக்கு காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷனை பற்றி லைட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை சொல்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஏமே, உங்ககிட்ட சின்னதாக இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் ஆகும். ஐயோ, முதலே ரிசீவ் பண்ணிக்கோங்களேன், முதலே ரிசீவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இருக்கிறது வர்த்திக்கப்படும், கொஞ்சமாக இருக்கிறது அப்படியே பெருகும். கண்ணு முன்னாடி நடக்கும் பாருங்கள், கண்ணு முன்னாடி இது நடக்கும். மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்குள்ள நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனத்துக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். 2 பேருமே ரோட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. 2 பேருமே ரோட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க நேச்சுரலாக ட்ராவல் பண்ணுவாங்க, நம்ம சூப்பர் நேச்சுரலாக ட்ராவல் பண்ணுவோம். ஏமே, அவங்க அடையணும்னு நினைக்கிற டெஸ்டினியை நம்ம நிமிடங்களுக்குள்ளே அடைஞ்சிட்டு போயிடுவோம். ஆமாம், 2 பேருமே ஒரே ரோட்டில் ஒரே உலகத்தில் தானே பிரதர் இருக்கிறோம், 2 பேருமே ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். அவங்க நேச்சுரலாக வாழ முடியும், நீங்கள் சூப்பர் நேச்சுரலே உங்களுடைய நேச்சுரல் வேல்டாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ளோ நடக்குது. ஆமாம், அவங்க பொறுக்கி சேர்ப்பாங்க, நீங்கள் வாரி இறைத்து செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஹல்லேலூயா. இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். அவங்க நெத்தி வேர்வை நேரத்தில் சிந்தி அதை சுமந்து கொண்டு வரணும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. தேவன் சுகத்தை விரும்புகிறார், சுகமான வாழ்க்கையை விரும்புகிறார், லக்ஸரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஐயோ, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்றதுக்கு கூச்சமே படக்கூடாது. உங்கள் இன்பமான வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார், நீங்க சொகுசா வாழணும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையெல்லாம் கிறிஸ்தவம் பிடுங்கி எடுத்துட்டு பாருங்க. அதனால பல்ல புடுங்கின மாதிரி புடுங்கினதுனால இப்போ பொக்கவாயால் அந்திக்கிட்டு இருக்குது. ஏதாவது சொல்லுங்க, லக்ஸரி, சுகவாழ்வு. ஆமாம், இதை நீங்கள் சொல்லலைன்னா இந்த உலகம் உங்களை சொல்ல வச்சிடும். லக்ஸரியான வாழ்க்கை என்னுடையதாய் இருக்கிறது. பொருளாதார செழிப்பு அப்படின்னு உடனே, செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு உடனே பணத்தை பற்றி மட்டுமே நாங்கள் பேசுகிறதா நினச்சிக்கிட வேண்டாம், நாங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நான் சமாளிக்க விரும்பலை. நான் மெயினாக பணத்தை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. சரியா? இப்போதைக்கு ஆமாம், பணத்தை தான் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பணத்தில் பெருகிறத பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ப்ராஸ்பரிட்டி மீன்ஸ் எல்லா இடத்துலையும் ப்ராஸ்பரிட்டி இருக்கணும், அன்புல ப்ராஸ்பரிட்டி இருக்கணும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு வேதம் சொல்லுது. இரக்கத்தில் அதெல்லாம் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு டைமில் சொல்லுவோம். ஆனால் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறது பணப்பெருக்கம். இப்படி போல்டாக அடிக்கணும் பாருங்க, அடித்தாதான் அதில் வேலை நடக்கும். எதுக்குங்க எரிகோவை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் காலை கடனை முடிக்கலாம்னு சொல்லி சுற்றி வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சமாளிக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை. நான் சுற்றி வந்தால் எரியோ பதில் இடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சுற்றி வந்துட்டு இருக்கிறேன். மணி இஸ் கம்மிங் அப்படின்னு சொன்னால் மணி ஃப்ளோ ஆகும், அவர் சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் சொல்கிறேன். ப்ராஸ்பரிட்டி அப்படி இப்படி நயமான வார்த்தைகள்லாம் பேசி இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பாருங்க. ஓப்பனாக அடிச்சிடணும். லக்ஸரியான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை வாழ்றதுக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். கடனற்ற வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். தேவனுடைய மனரம்யம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. உபாகமத்தில் நிர்மூலமாக்குறதுலையும் ஜீரோலையும், அப்படி இல்லை என்றால் பெருக்கத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய மனரம்யம் 2 விஷயத்தில் தான் இருக்கான். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் அல்லது அந்த எக்ஸ்ட்ரீம். இடைப்பட்ட நாட்கள் எல்லாம் கிடையாது. பட்ஜெட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்குமோ ஒரு வாழ்க்கை, அதில் தேவன் கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய மனரம்யம் எதில் இருக்கான்? ஒன்று ஜீரோவில் இருக்கான், அப்படி இல்லைன்னா பெருக்கத்தில் இருக்கான். நம்புறீங்களா? ஜீரோவை தேவன் வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? அதை ஒரு குழுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அதுக்குன்னு சில டீம் இருக்குது, அதை அங்கே வச்சு லாக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்க. உபாகமம் 28:63, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாக இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அகம் பண்ணவும் ரம்யமாக இருப்பார்.
தேவனுடைய மனரம்யம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டே இடத்துல தான் இருக்குது. ஒன்று அழித்து நிர்மூலமாக்குறதுல இருக்குதான், இன்னொன்று பெருக்கத்தில் இருக்குதான். அழித்து நிர்மூலமாக்குற அந்த ரம்மிய மனதை தேவன் வேற ஒரு டீமுக்காக வைத்திருக்கிறார். பெருக்கத்தை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஐயா சொல்லுங்களேன், பெருக்கத்தை, லக்ஸரியை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். சுகபோகமான வாழ்க்கையை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். பிரதர் இப்படி சொல்லலாமா பிரதர்? நீங்கள் ரொம்ப நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிரதர், எனக்கு அப்படிலாம் நீங்கள் சொல்கிறத பற்றி எனக்கு உடன்பாடே இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டியதுக்கு நிறைய இருக்குது. வேதத்தில் உள்ள மனிதர்களை அவன் சுகபோக வாழ்க்கையை வாழலை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் திட்டுறதா இருந்தால் ஆபிரகாம்லேருந்து திட்டணும், யோபுவை திட்டணும், தாவீதை திட்டணும், சாலமோனை திட்டணும், இயேசுவையும் நீங்கள் திட்டணும். அடுத்த சில நாட்களில் இயேசு ஒரு பணக்காரர் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். அல்லேலூயா. இயேசு பணக்காரன்னு சொன்னால் விசில் அடிக்கணுங்க. ஆமென். இயேசு பணக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது கை வலிக்கிற அளவுக்கு கையை தட்டணும். உங்களுக்கு தெரியுமா, அவர் யாருங்கிறத சரியாக சொன்னாதான் அவருக்கு அது பெருமை இல்லையா? அவர் யாருங்கிறத சரியாக சொல்லணும் பாருங்க. ஒரு நல்ல மீசம் முறுக்கு உள்ள ஒரு தகப்பன், அவரை பார்த்தாலே ஊரில் உள்ளவங்க ஜனம்லாம் மரியாதை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நபரை வாசலில் அவர் பையன் எங்கள் அப்பா ஒரு காசுக்கு பெற மாட்டாருங்க அவரை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த தகப்பனுக்கு? உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும். இயேசு பணக்காரர், இயேசு ஐயோ ஐஸ்வர்யவான். இவங்க என்னன்னா இந்த நயமான வார்த்தைகளை சொல்லி 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 அந்த வார்த்தையினுடைய மகிமையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க பாருங்க. பணக்காரன்னு சொல்றதுக்கு பயமா இருக்குது, ஐஸ்வர்யவான்னா ஈஸியாக வந்துடுது. நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் பெருசாக தெரில, சுகபோகமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கெட்ட வார்த்தையாக தெரிஞ்சிருது. ஏன் இந்த பொம்மாத்து? ஏன் இது? பணக்காரர் இயேசு. ஆமென். வேதம் சொல்லு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும், எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் என்ன பண்ணியிருக்கிறார்? எனக்காக அவர் சிலுவையில் சாபமானார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பளிச்சுன்னு டப்புன்னு அடித்து நெத்தி போட்டிலேயே அடித்த மாதிரி சொல்லிடுச்சு. எனக்காக சாபமானார் அப்படின்னு சொன்னால் நானும் சாபமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சாபமாகலை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் தலைமையில விழணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் சாபமானார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லணும்? நியாயப்படி எப்படி சொல்லணும்? இயேசு பணக்காரராக இருந்தும் இப்படி தான் சொல்லணும் இல்லையா? இல்லை சொல்லுங்க, இயேசு பணக்காரர். இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும். இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று பார்த்தா எப்படி பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறதோ, எப்படி பாவங்கள் ஒன்றில்லாமல் ஆகிறதோ, இயேசு என் சாபத்தை ஏற்று சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது எப்படி சாபங்களிலிருந்து நீங்கள் விடுதலையானீர்களோ, இயேசு நோய்களை குணமாக்குகிறவர் என்று அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி குணமானீர்களோ, இயேசு பணக்காரர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பணம் ஃப்ளோ ஆகும். ஆமென். ஐ ரிப்பீட் இட். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு பணக்காரர். நான் சொன்னேன், இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும் பொழுது இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத வார்த்தையெல்லாம் உங்கள் காதில் விழும், உங்களை சங்கோஜப்படுத்தும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ண தான் ஃப்ளோ உள்ளே நடக்கும் பாருங்கள். ஏன் பணம் உள்ளே வராமல் நிற்கிதுன்னா இவ்வளோ அரண் இருக்குது, இவ்வளோ விஷயத்தை நீங்கள் போட்டு வைத்திருக்கீங்க. முறையாக ஆதார் கார்டு வாங்கலை, முறையாக பேன் கார்டு வாங்கலை, முறையாக ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லை, முறையாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கல. நீங்கள் எப்படி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்? முடியாது இல்லையா? இப்போ ஒவ்வொன்றா வாங்க வேண்டியிருக்குது. தாசில்தார் ஆஃபீஸ்க்கு அலைய வேண்டியிருக்குது, தாலுகா ஆஃபீஸ்க்குள்ளே போக வேண்டியிருக்குது, ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டியிருக்குது, ஒவ்வொன்றா ரெடி பண்ண வேண்டியிருக்குது. இப்போ பாருங்கள், இயேசு குறித்த ஒரு தவறான மனநிலை உள்ளே இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இயேசு பணக்காரர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டுக்கு பாருங்கள், அது கூசுது பாருங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? இயேசுவை ஒரு பணக்காரராக நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்கலன்னு அர்த்தம். லக்ஸரி அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியல பாருங்க. ஏன்? சுகமாக வாழ்க்கை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியல. ஏன்? அதெல்லாம் யாரோ உங்களுக்கு கெட்ட வார்த்தை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அது என்ன ஆகுது? ஸ்ட்ரகிள் ஆகுது, உள்ள வரமாட்டேங்குது பாருங்க, சிக்குது. இஸ்ரவேல் என்ன பண்ணிச்சான்? தேவனை மட்டுப்படுத்திச்சான், காடை லிமிட் பண்ணிச்சான்.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களை அறியாமலே நீங்கள் தேவனை குறித்து போட்டு வைத்திருக்கிற, பணத்தை குறித்து உங்கள் இருதயத்தில் போட்டு வைத்திருக்கிற, உங்கள் உள்ளத்தில் போட்டு வைத்திருக்கிற, உங்கள் மனதில் போட்டு வைத்திருக்கிற சில சில பாறை மாதிரி இருக்கிறதான காரியங்கள் இன்றைக்கி உடைய போகுது. ஏமே அது உடஞ்சிட்டுனா, ஆனால் உடஞ்சிதுன்னா தண்ணி ஃப்ளோ வந்துடும். நீங்கள் தண்ணிக்காக நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பணத்திற்காக பேச வேண்டிய ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏமே ஹல்லேலூயா. நீங்கள் பணத்திற்காக முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரண்கள் நிர்மூலமாயிட்டனாலே உள்ள ஃப்ளோ நடக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. இன்னைக்கு உடைய போகுது. ஏமே உங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்கள், இந்த உள்ளத்துக்குள்ள ஏதோ தேவனை குறித்து போடப்பட்டிருக்கிற தவறான படம், ஏதோ ஐஸ்வர்யத்தை குறித்து, பணத்தை குறித்து போடப்பட்டிருக்கிற சில படங்கள், சில அணைக்கட்டுகள் எல்லாம் ஒட்டிஞ்சு நொறுங்க போகுது. ஏமே சிம்பிள் கனெக்ஷன் தான் பாருங்கள். இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு பரலோகத்தில் இருந்தோ தேவனிடத்தில் இருந்தோ அல்லது உலகத்தில் இருந்தோ சில காரியங்களை நம்மளோடு ஈர்க்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிறது ஒரு சின்ன விஷயந்தான் ஃபெய்த். ஏமே விசுவாசம் தான் பாருங்கள். விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். இந்த மூணு முக்கியம். ஃபெய்த்து, வேர்ட் ஆஃப் காடு, ஹியரிங். ஃபெய்த் கேம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஃபெய்த்து, வேர்ட் ஆஃப் காடு, ஹியரிங். இந்த மூணில் நீங்கள் ஏதாவது ஒன்று தூக்கிட்டீங்கன்னா அது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. ஃபெய்த்தை எடுத்துட்டா அங்கே செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க. ஹியரிங்கை எடுத்துட்டாலும் வேர்ட் ஆஃப் காடு டைரக்டாக ஃபெய்த்தை கொடுக்காது. வேர்ட் ஆஃப் காடை டைரக்டாக ஃபெய்த்தை தராது. மஸ்ட் ஹியர். ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது? ஏன் எடுத்து பேச வேண்டியிருக்குதுன்னா, இது ஏன் எழுத்து வடிவாக இருக்கிறத கேள்வியின் வடிவாக மாற்ற வேண்டியிருக்குது? ஏன் சொல் வடிவில் மாற்ற வேண்டியிருக்குதுன்னா, வேதம் சொல்லுது கேட்டால் தான் வேலைக்கு ஆகும் அப்படிங்குது. அதனால தான் எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது. ஏமேன் எல்லாரும் சொல்லுங்கள், எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப கேளுங்க. திரும்ப கேட்கும்போது என்ன ஆகும்? அந்த அரண் மறுபடி எழும்பாமல் உங்கள் வாழ்க்கையிலிருந்தே அகன்று போகும். அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்தாலும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்டாலும் உங்கள் மனசு ஒத்துக்கிடவே செய்யாது பாருங்க. ஒவ்வாமையாகும், வாமிட்டு வரும். சில காரியங்களெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது எனக்கு உட்காரவே முடியல அப்படின்ற மாதிரி ஆயிரும் பாருங்க. அந்த அளவுக்கு உங்கள் பிரெயின் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணப்படும். நல்ல பிரெயின் வாஷ் பண்ணிங்க. ஒருத்தர்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறார், பணத்துக்காக நீங்கள் நல்ல ஜனங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமாம், பிரெயின் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. பிரெயின் ஃபுல்லாக யாருக்கெல்லாமோ ஏற்றி விட்ட காரியங்கள் உள்ளே உட்காந்துருக்குது. இப்போ வாஷ் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்குது. Amen. Glory to be the living God. The money is coming. Amen. Declare it with me. The money is coming. இது தரித்திர ஸ்பிரிட் அவங்க வாழ்க்கையிலிருந்து வெளியில் ஏற்றும் பாருங்க. Amen. வாயிலிருந்து இல்லைன்னு வராது. வேதம் சொல்லுது உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு அவன் வரும் நினச்சிட்டு இருக்கிறது கூட பிடிங்கிட்டு விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இது என்னடா இது? லூக்கா 8:18 பாருங்க. அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்கிறார். ஹியரிங் ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் டேஸில் சில மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பெரும்பாலும் போகிறதா இருந்தால் நல்ல கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம போய் அட்டன் பண்ணுவோம். கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன் பாருங்கள். உள்ளே உட்காரவே முடியல. அவங்க ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்களுடைய செயல்பாடுகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். போய் நல்லா விதைச்சிட்டு வந்தேன். அந்த ஊழியம் இன்னும் வளரட்டும்னு சொல்லி ஆசீர்வதித்தேன். ஆனால் ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதை காது கொடுத்து கேட்க முடியல பாருங்கள். ரொம்ப வருத்தமாக இருந்தது. பெரிய கூட்டம்லாம் வந்துருந்துச்சு. ஆண்டவரே வாட் இஸ் திஸ், வாங்க எல்லோரும் சேர்ந்து அழுவோம், எல்லோரும் சேர்ந்து மன்றாடுவோம், எல்லோரும் சேர்ந்து வாங்க ஒப்பாரி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். அதுக்குன்னு சில எக்ஸாம்பிளான வார்த்தைகள்லாம் எடுத்து அழுதார்கள், மண்டிட்டார்கள், கதறிடார்கள் அப்படின்னாங்க பாருங்கள். எனக்குலாம் இன்னும் ஏன் அழணும், இன்னும் ஏன் அழுது முக்காடு போட்டு இன்னும் மூக்கு சிந்தி நம்மளுக்கு என்ன ஆக போகுது? இல்லையே டாடி, அவருடைய சமூகத்தில் ஆனந்த கழிப்போடெல்லாம் நீங்கள் வர சொல்லியிருக்கிறீங்க, அவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கூப்பிட்ருக்கிறீங்க, நல்ல வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் நீங்கள் கூப்பிட்ருக்கிறீங்க அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இதில் என்ன பெரிய விஷயம்னா, அவங்க பெரிய ஊழியர்கள் பாருங்கள், நல்ல கோடி ரூபாய்க்கான காரில் தான் வராங்க, நிறைய பெரிய காரியங்கள்லாம் செய்கிறாங்க பெருசாக.
எனக்குள்ளே எழும்பின கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏன் இதை சொல்லித்தர மாட்டேங்கிங்க? நீங்கள் கார் வாங்கின விதத்தையும், நீங்கள் அற்புதங்களை அடைஞ்ச விதத்தையும், நீங்கள் நல்லா இருக்கிற விதத்தையும், உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன, இது ஏன் ஜனங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்காம இன்னும் நீங்கள் அழுதுதான் எல்லாத்தையும் சாதிச்சேன்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி பாருங்கள். கோவம் தான் வந்துச்சு. ஆனால் என்ன செய்ய, சில காலகட்டங்களில் அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த ஊரில் கிறிஸ்தவமே இல்லை இல்லையா? ஸோ அதை நம்ம ஹானர் பண்ணணும், அதை நம்ம மதிக்கணும். ஆனால் அவங்க கொடுக்குற செய்தியை சத்தியமாக காது கொடுத்து கேட்க முடியல. சாரி, ஏன் அப்படின்னா நல்ல போதனைகள் மண்டைக்குள்ளே ஏறினதுனால, சில அரண்கள் மண்டையிலிருந்து நிர்மூலமானதுனால அது உள்ளே ஏற மாட்டேங்குது. தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உள்ளதும் போயிருங்குது வேதம். நீங்கள் கேட்கறது குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை சொல்கிற இடத்துல நீங்கள் இருந்தாலும் அந்த இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன ஆகும்? பெருக்கத்துக்கு நேராக போகும். உங்களுக்குன்னு ஐஸ்வர்யமே இல்லை, இனிமே தான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்குது, இனிமே தான் ஏதோ ஒன்று நடக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், நீ ஆசைப்பட்டு இருக்க பற்றி அது கூட பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டாரு. இனிமேதான் நீ ஏதோ ஒன்று அழுது புலம்பி வாங்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ உட்கார்ந்துருந்தன்னா, நீ ஆசைப்பட்டு இருக்க பாரு, உனக்குன்னு இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பாரு, அதை கூட தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஸோ கேட்கிறதை குறித்து கவனமாக இருங்க. எல்லாரும் சொல்லுங்க, கேட்கிறதை குறித்து கவனமாய் இருங்கள். கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளது? நான் ஐஸ்வர்யவான் என்பது உள்ளது. சரியா? தேவன் சிலுவையின் மரணத்தினால எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்து விட்டார் என்பது உள்ளது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் என்னுடையது. ஏதேன் என்னுடையது. ஆவிலா தேசத்தின் பொன் என்னுடையது. ஆற்று கற்களை போல குவிக்கிற பொன் என்னுடையது. பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. இதை சொல்லணும் பாருங்க. என்னுடையதுன்னா என்னங்கிறத நீங்க சொல்லணும். சொல்லும் பொழுது என்ன ஆகுது? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அது சப்ளை ஆகும், அது மேனிஃபெஸ்ட் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, உள்ளவனுக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகும். கோல்ட் இஸ் மைன், ஆல் த கோல்ட் இஸ் மைன், ஆல் த சில்வர் இஸ் மைன். இல்லையா? வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதுலாம் பிரதர். நீங்கள் எப்படி உங்களுடையதுன்னு சொல்லலாம்? ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கள் அப்பா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். வெளியேறப்பட்ட வீடுகள் என்னுடையது. ஆமென், ஹல்லேலூயா. சிட்டிக்கு நடுவில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் என்னுடையது சொல்லுங்க. முதலே நான் சொல்லிட்டேன், இதில் கூச்சம் இருக்கவே கூடாது. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவாங்கிற அச்சம் இருக்கவே கூடாது. பாருங்க, தாவீதுக்கு முன்பதா அப்படி அச்சப்படக்கூடிய நிறைய பேர் எழுப்பி நின்று கேட்குறாங்க, இவன் ரிவார்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். தாவீது, என்ன தரப்படும், என்ன தரப்படும்? ராஜ்யத்தில் பாதிய தாரங்கா இருப்பா, பொண்ணு தாரங்கா இருப்பா அப்படிங்கிறான். இஸ்ரவேல் ஜனம் இதனால் ரட்சிக்கப்படுமா அப்படின்லாம் தாவீது கேட்கல. ஐயா, இஸ்ரவேல் ஜனத்தை நிந்திக்கிறான், இஸ்ரவேலினுடைய சேனையை நிந்திக்கிறான், இஸ்ரவேலுடைய ஜனத்தை நிந்திக்கிறானே, இவனை கொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்க, இவனுக்கு எடுத்து சொல்கிறான், கேட்குறான். எல்லாரும் சொல்லுங்க, கேட்குறான். ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு ஆவலாக கேட்குறேன். நீங்கள் கேட்கிறதை குறித்து எல்லாரும் சொல்லுங்க, கேட்பதை குறித்து கவனமாக இருங்க. ரிவார்டை காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்கணும். ராஜ்யத்தில் பாதி இருக்குது, பொண்ணு கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கன்ஃபார்ம் பண்ணுறான். மறுபடியும் போய் இன்னும் வேறு சிலர்கிட்டையும் கேட்குறான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறான், சகோதரர்கள்லாம் இவனை ஸ்டாப் பண்ண பார்க்குறான். பாருங்க, டேய் அதெல்லாம் உனக்கு கிடையாது, ஏன் இருக்கு, கொஞ்சம் ஆடையும் ஏன் விட்டுட்டு வந்த நீ? எவ்வளவு அகம் உனக்கு, எவ்வளவு திமிரு உனக்கு, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற நீ, இப்படி திமிரு பிடிச்சிட்டாலே நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான். அவன் சகோதரர்கள்லாம் கேட்குறான் பாருங்க. ஆனால் அவன் கேட்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். அந்த கேட்ட விஷயங்களை, அந்த ரிவார்டை குறித்து என்ன பண்ணுறான், ரொம்ப உறுதியாக இருக்கிறான் பாரு. 1 சாமுவேல் 17:25. அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவான் ஆக்கி, சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் ஆக்கி, பணக்காரன் ஆக்கி.
அவனுக்கு நம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். டாக்ஸ் ஃப்ரீ லைஃபு அவனுக்கு கொடுக்கப்படுமா? அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்பவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அப்படியே மெடிடேட் பண்ணுறான் பாருங்க. நான் மனுஷன் எதை மெடிடேட் பண்ணானோ அதை சுதந்திரிச்சான். அதனால தான் சொல்கிறேன், கேட்பதை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. உனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, சில பிரசங்கியார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. அப்போ யார் சொல்கிறத கேட்கறது? தைரியமாக சொல்லட்டா, நான் சொல்கிறத கேளுங்க. வேதம் சொல்கிறத நான் சொல்லுதேன், அதனால் நான் சொல்கிறத கேளுங்க. எல்லா ஐஸ்வர்யத்தின் விருத்தியின் சப்ஜெக்டை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு விசாலம் வேணும், ஒரு பெருக்கம் வேணும். இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல தேவன் ஒரு மனுஷனை அனுப்பியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு மோசையை அனுப்புகிறார். ஒரு குடம் மட்டும்தான் வச்சுருந்து எண்ணெயை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த ஒரு அம்மாவுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். உலகமே பஞ்சமாக போகுதுங்கிற சூழலில் யோசேப்பை தேவன் அனுப்புகிறார், யோசுவாவை தேவன் அனுப்புகிறார், கிதியோனை தேவன் அனுப்புகிறார். ஒரு மனுஷனை தேவன் அனுப்புகிறார். நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் தேவன் என்னை அனுப்பியிருக்கிறாருன்னு சொன்னால், இதை என் கண்ணாலையும் நான் பார்க்க போகிறேன், இதை மனசார உங்களை ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுவாங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் அந்த ப்ரேயரை பண்ணிகிட்டு இருக்கிறேன், அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக. ஏன்னா சிலர்லாம் ப்ரேயர் அனுப்பிடுறாங்க, அதில் என்ன ப்ரேயர் பண்ணுங்கிறதே எனக்கு மறந்துடுது. ஆனால் இந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளையும் நான் நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேராக ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பெருகட்டும் பெருகட்டும் டேடி, பெருகட்டும் டேடி. நிறைய பேருக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்பும்பொழுது நான் ரொம்ப அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறேங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் வரலாம். உண்மை அதுதான், சரியா? ஏன்னா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ பிரதர் இப்படி ஆகிட்டு, பிரதர் அப்படி ஆகிட்டு, பிரதர் இப்படிப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனைன்னு, அது என் மண்டைக்கே ஏறாது. தேவன் ஒரு படத்தை உங்களை குறித்து எனக்கு காட்டியிருக்கிறார், அது மட்டும்தான் என் மண்டையில் ஏறி இருக்குது, அதை மட்டும்தான் நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஏமே அது என்ன அப்படின்னா, நீங்கள் பழுகி பெருகுவீர்கள், நீங்கள் நிறைவாக இருப்பீர்கள், நீங்கள் கடனற்ற வாழ்க்கையில் இருப்பீர்கள், நீங்கள் வாரி இறப்பீர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள், பொன்னையும் வெள்ளியும் வீட்டில் குவித்து வைப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆபரணங்களை நீங்கள் போட்டு விடுவீர்கள், நீங்கள் ஐஸ்வர்யமானாக இருப்பீர்கள், நீங்கள் பணக்காரனாக இருப்பீர்கள், உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உங்கள் அக்கௌண்ட்டில் 7 டிஜிட்டுக்கு குறையாமல் எப்பொழுதும் பணம் இருக்கும். இதுதான் தேவன் உங்களை குறித்து என்னிடம் சொன்ன வார்த்தை. அதை தான் நான் ஒவ்வொரு நாளும் டிக்ளேர் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் என்கிட்ட என்ன பிரச்சனை சொல்லி பாருங்க, நீங்க என்கிட்ட என்ன பிரச்சனையை சொன்னாலும் நான் அதை பெருசா எடுக்கவே மாட்டேன். என் மைண்டில் இதுதான் ஓடிட்டு இருக்கு. நான் இதைத்தான் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்க, சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் நான் அதை ஒன்றும் பெருசா எடுக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற இந்த நிந்தனை, இந்த காரியங்கள் இதெல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவைகள். ஏமே ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இதெல்லாம் எம்மாத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதா இதெல்லாம் எம்மாத்திரம். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு முன்பதா இதெல்லாம் எம்மாத்திரம். அவர் உங்களை பூமியில திரளான ஐஸ்வர்யத்தோடு, ஒரு சொந்த வீடு கூட வாங்குறதுக்கு முடியாம இருக்கிற பிரதர், வாடகை கூட நான் கட்டுறதுக்கு முடியாம இருக்கிற பிரதர் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு, இதே பட்டணத்துல நீங்க இருக்கிற அதே பட்டணத்துல சொந்தமான காம்ப்ளெக்ஸை அவர் அவ்வளவு ஏற்பாடு பண்ணி வைத்துட்டு இருக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த கடன் எம்மாத்திரம்? இந்த கடன் விருத்த சேதனம் இல்லாது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடன் விருத்த சேதனம் இல்லாது, இந்த பொருளாதார குறைவு விருத்த சேதனம் இல்லாதது, இதெல்லாம் என் முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாதது. என்ன செய்யப்படும், என்ன சொல்லப்படும்? அவளா கேட்காம பாருங்க, அவளா கேட்காம பாருங்க. அதனால தான் ராஜாவா இருக்கான். அவளா கேட்கான், அதனால தான் ராஜாவா இருக்கிறான். அவளா கேட்குறீங்கள, ராஜாவா தான் இருப்பீங்க. எப்பண்டா புதன்கிழமை வரும், எப்பண்டா சனிக்கிழமை வரும் அப்படின்னு காத்திருக்கிறீங்கள,
நான் சொல்கிறேன், உங்களை தான் தேவன் ராஜாக்களா வைத்திருக்கிறார். எப்பண்டா இதை குறித்து இந்த மாதிரியான செய்தியை கேட்கணும்னு அவளா துடிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், ராஜ்யத்தில் முழுமையாக உங்கள் கையில் தேவன் ஒப்படைக்க ரெடியாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் குழந்தைகளை போல இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்ட்டு இது பாருங்கள், ராயல்ட்டி கிடைக்கும், ராயல்ட்டி கிடைக்கும். இதை விட்டுறக்கூடாது பாருங்கள், இந்த வார்த்தையை விட்டுறவே கூடாது. இப்படி இல்லாமா பிரதர் எடுக்கணும்? ஆமாம், இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும். டாக்ஸ் ஃப்ரீ லைஃபு, டாக்ஸ் ஃப்ரீ லைஃப். அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி, ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி விட்டுறக்கூடாது பாருங்க. அப்படியே தூக்கணும் இந்த வார்த்தையை, மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி. இது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். இது ஓடும் பொழுது, இது சொல்லும் போது கூச்சம் உடையுது பாருங்க. ஆல்ரெடி பிசாசோ சில தேவ மனிதர்களோ, என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க, பிசாசோ தேவ மனிதர்களோன்னு? ஆமாம், என்ன செய்ய, சமயத்தில் பிசாசு தேவ மனிதர்களை தான் பயன்படுத்தி, பிரசங்கம் மேடையை பயன்படுத்தி, பிரசங்கிக்க வச்சு, மதத்தை பிரசங்கம் பண்ணி மட்டுப்படுத்தி மண்டக்குள்ளே ஏற்றி விட்டுருக்குறாங்க. என்ன செய்கிறது? இப்படி தான் உடைக்க வேண்டியிருக்குது, இப்படி தான் உடைக்க வேண்டியிருக்குது. மிகவும் ஐஸ்வர்யமானாக்கி, எல்லாம் சொல்லுங்கள், மிகவும் பணக்காரனாக்கி. சங்கீதம் 78. இந்த வசனத்தை 1 சாமுவேல் 17 அப்படியே வச்சுருப்போம், திரும்ப வருவோம். அதுக்கு முன்னாடி சங்கீதம் 78 40 பாருங்கள். ஏன் பணம் உள்ள ஃப்ளோ ஆகலை? எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இங்கிலீஷ் எப்படி தெரியுமா வந்திருக்குது? They turned back and tempt God and limited the Holy One of the Israel. காடை லிமிட் பண்ண முடியுமா? அவர் சர்வ லோகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாரு, அவர் சாவரின் காடாக இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அவரை மட்டுப்படுத்த முடியுமா இந்த சிறு கூட்ட ஜனம்? ஆமாம், கேட்குறதுக்கு கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது. மட்டுப்படுத்த முடியும். இன்னும் சொல்லட்டா, உங்களாலையும் என்னாலையும் மட்டுப்படுத்த முடியும். தேவனை லிமிட் பண்ண முடியும். ஏன் வாழ்க்கையில் எல்லாம் லிமிட்டாக இருக்குது? ஏன்னா லிமிட் பண்ணதுனால லிமிட்டாக இருக்குது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் பிரதர், அவரை எப்படி பிரதர் லிமிட் பண்ண முடியும்? ஆமாம், அவரை எப்படி லிமிட் பண்ண முடியும்? பாருங்கள், தேவன் என்னதான் சர்வ வல்லமையுள்ளவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு, அதில் ரொம்ப உண்மையாக இருக்கிறாரு. அதில் ரொம்ப உண்மையாக இருக்கிறாரு. அவர் ஒன்று சொல்லிட்டாரு, சாய்ஸை நான் மனுஷனுக்கு கொடுத்துட்டேன், அவன் அதை சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த வார்த்தைக்குள்ளே அவர் கட்டுப்பட்டுருக்கு. அவர் கட்டுப்படுத்த முடியாத தேவன் தான். அவர் வியாபி, சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறவர் தான். அவர் சர்வ லோகத்திற்கும் அதிபதி தான். அவர் சர்வ ஞானி தான். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான். ஆனால் கூட தம்முடைய வல்லமையை வார்த்தைக்குள்ளே அவரை வைத்திருக்கிறார் பாருங்க. அவர் ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த வார்த்தைக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறார். வார்த்தையில் என்ன சொல்லிட்டாரு? மனுஷனுக்கு அந்த சுதந்திரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், மனுஷனுக்கு அந்த ஃப்ரீடமை நான் கொடுத்துட்டேன். அதனால் அவன் லிமிட் பண்ணணும்னு நினச்சா என்னை லிமிட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? லார்ட், ஐ வாண்ட் டு கோஆப்ரேட் வித் யூ. நான் உங்களோடு கோஆப்ரேட் பண்ணுறேன் டாடி, நான் உங்களோடு ஒத்து போகிறேன் டாடி. என் மனதிலையோ என்னுடைய செய்கைகளினாலோ நான் உங்களுக்கு போட்டு வைத்திருக்கிற லிமிட்டை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன். இன்றைக்கு அன்லிமிட்டடா என் லைஃப்ல ஃப்ளோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ளோ ஆகும். ஏமே, ஹல்லேலூயா. நம்ம தான் லிமிட் பண்ணி வைத்திருக்கிறோம் பாருங்க. தேவனால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம தான் லிமிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எபேசியர் 3:20 சொல்லுது இல்லையா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகி அவருக்கு. நமக்குள்ளே தான் கிரியை செய்யதான் அந்த வல்லமை. அது என்ன லிமிட்டோ அவ்வளோதான் அவரால் செய்ய முடியும் அப்படின்ட்டுருச்சு பாருங்க. அது பவராக இருந்தால் கூட, அது வல்லமையாகவே இருந்தால் கூட, நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற வல்லமை, அதுக்கு எவ்வளோ நம்ம லிமிட் கொடுத்துருக்குறோமோ அந்த லிமிட்டில் தான் தேவனே ஆக்சஸ் பண்ணுறாராம். தேவனை மட்டுப்படுத்த முடியுமா? இஸ்ரவேல் ஜனம் மட்டுப்படுத்தினது. அவரை போகும்போதும் வரும்போதும் டார்ச்சர் பண்ணியிருக்குது, போகும்போதும் வரும்போதும் அவரை பரீட்சை பார்த்துருக்குது, சோதித்து பார்த்துருக்குது. என்ன ஆகிட்டு? தேவன் ஃப்ளோவாக செய்யணும்னு நினச்சதை ஃப்ளோ பண்ண முடியல பாருங்கள். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ ஜனம் அப்படி தான் இருக்குது.
அங்கங்கே ஃப்ளோ ஆக மாட்டேங்குது. நான் முதல்ல வருத்தப்பட்டேன், அதுக்கப்புறம் ரைட்டு நம்ம கையில் ஒன்றும் இல்லை, இப்போ சந்தோஷப்படுவோம், அவன் வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு வந்து சேரும். அவ்வளோ கிறிஸ்தவ ஜனம் வேண்டாம் அப்படின்ட்டு நிற்கிது. ஆஹா, வருத்தப்படவா சந்தோஷப்படவான்னு தெரில. இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்குது. ஆனால் பாருங்கள், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏமே அந்த அந்த லிமிட்டை பிரேக் பண்ணியிருக்கிறோம், அந்த லிமிட்டை புடுங்கி எடுத்துருக்குறோம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு இந்த வார்த்தையை சொன்னது நிமித்தமாகவே சில ஃப்ளோவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏமே என்ன மாதிரியான லிமிட்டேஷன்ஸு, சில தீமைகள் நடக்கும் பொழுது இவங்க என்ன மாதிரி லிமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இதை வைத்து தான் கர்த்தர் ஏதோ ஒரு பாடத்தை என் வாழ்க்கையில் கற்பிக்கிறார் அப்படின்னு ஒரு லிமிட்டை போட்டு வச்சுருக்காங்க. பொருளாதார பிரச்சனை வரும் பொழுதோ, அல்லது திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுதோ, நோய்வாய்ப்படும் பொழுதோ, என்ன மாதிரி கர்த்தரை லிமிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது நிமித்தமாய் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடத்தை என் வாழ்க்கையில் செய்கிறார் அப்படின்னு. இப்படி யாராவது சொன்னால் ரெண்டு விஷயந்தான். ஒன்று, கர்த்தர் பொய்யராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கர்த்தர் ஒரு முட்டாள் டீச்சராக இருக்கணும். தரித்திரத்தை கொடுத்து கர்த்தர் உனக்கு ஏதோ ஒன்று போதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், தரித்திரம் ஒருத்தனுக்கு நல்ல வாழ்க்கையை போதிக்கவே போதிக்காது என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம். பாருங்க, தரித்திரமாக இருக்கிறதுனால நல்லா இருக்க முடியுமா? நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? அப்படி முடியாது. அது மிகப்பெரிய பொய். பாருங்கள், இப்படி தான் என்ன பண்ணிடுறாங்க, சொல்லி கொடுத்துட்டு நம்மளை சேர்ந்து ஆண்டவரை மட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாருங்கள், 1 சாமுவேல் 13. ஏன் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிளானில் தாவீது கிடையாது, சவுல் தான் கர்த்தருடைய பிளானில் இருந்தான். சவுல் மட்டுப்படுத்தினதினால் அது தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிவிட்டான், விரோதிட்ட இருந்து நீ என்ன பண்ணாத, வாங்காதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வாங்கினான்னா என்ன அர்த்தம்? விரோதிட்ட ஜெயிக்கும் பொழுது சில ஆடு மாடுகள்லாம் எனக்கு கம்ப்ளீட்டாக எரிச்சிரு, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ட்டார் ஆண்டவர். இவன் என்ன பண்ணிட்டான், ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தது இல்லாமல் பலி வேலை செலுத்திட்டான். பாருங்க, இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு, உன்னை என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை அது பார்க்கறதுக்கெல்லாம் அழகாக இருந்தது, நம்ம ஆண்டவருக்கு தானே அப்படின்னு நான் பாருங்க, உன் எச்சிகளை புத்தி எனக்கு நல்லா தெரியுது அப்படின்ட்டான் சாமுவேல். கர்த்தரை நீ எப்படி லிமிட் பண்ணலாம்? நீ என்ன சொல்ல வர, இதை இப்படி கொண்டு வரலன்னா இப்படி கர்த்தருக்கு எப்படி கிடைக்கும்? இப்படி வார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இவன் நியாயம் வேற சொல்கிறான். பாருங்க, கர்த்தருக்கு தானே செஞ்சேன், நம்ம செய்யலைன்னா கர்த்தருக்கு எவன் செய்வான் அப்படிங்கிறான். நீ மட்டுப்படுத்துறடா ஆண்டவரை அப்படின்ட்டு சாமுவேல், நீ மட்டுப்படுத்துற, உனக்கு என்ன துணிகரம் அப்படின்ட்டான். பாருங்க, ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்கிறது, சவுல் கர்த்தரை லிமிட் பண்ணான் அப்படின்னு இருக்குது. சரியா? சவுல் என்ன பண்ணானா, கர்த்தரை லிமிட் பண்ணிட்டான் அப்படின்னு இருக்குது. அன்லிமிட்டடாக இருக்கிறாரு, ஆனால் தன்னுடைய வார்த்தைக்கு அவர் லிமிட்டானவராக இருக்கிறார். பாருங்கள், உன்னுடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டவராக இருக்கிறாரு. எவ்வளோ தூரம் மனுஷன் அந்த லிமிட்டேஷனை பிரேக் பண்ணுறானோ அவ்வளோ தூரம் அவனுடைய வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகுது. பாருங்கள், இப்போ இயேசு இந்த உலகத்தில் அவர் சொல்கிறாரு, மீன் வாயில் பணம் இருக்கும், பொற்காசு இருக்கும், நீ என்ன பண்ணு, அதை எடுத்து கொண்டு போய் டேக்ஸை பே பண்ணுன்னு பீட்டருக்கு சொல்கிறார் இல்லையா? நிறைய பேர் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் தேவகுமாரன், அதனால் அவர் சொன்னதுனால அப்படியே நடந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிலிப்பியரில் சொல்லுது, அவர் தன்னுடைய அந்த ஒரே ஒரு அந்த வசனத்தை மட்டும் காட்டிட்டு நான் அடுத்த காரியத்துக்குள்ளே போகிறேன். பிலிப்பியர் 2:7 எடுங்க. அவர் தெய்வத்துவத்தை விட்டுட்டு தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் அப்படியே போகிறேன் ஃப்ளோவில். தெய்வத்துவத்தை விட்டுட்டு தான் என்ன பண்ணுறாரு, மனுஷனாக தான் அந்த உலகத்தில் அவர் வாழ்ந்துறாரு. மனுஷனாக வாழ்ந்து கர்த்தரை மட்டுப்படுத்தாமல் வாழ்ந்து காமிக்கிறார். ஆமென். கர்த்தரை மட்டுப்படுத்தாமல் வாழ்ந்து காமிக்கிறாரு. பாருங்க, அவர் தட்டின இடம்லாம் காசு வரும். அவர் அன்லிமிட்டடாக இருக்கிறார், கடலுக்குள்ளே இருந்தும் எடுத்து வருவார், மண்ணுக்குள்ளே இருந்தும் அவர் எடுத்து வருவாருங்கிறத மனுஷனாக இருந்து தான் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். தட் மீன்ஸ் என்ன,
ஆமாம், அப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்களா? மனுஷனாக இருந்து அவர் ஒரு காரியத்தை செஞ்சு காமிச்சாருன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் அதை செய்ய முடியும். த மணி இஸ் கம்மிங் என்று சொல்லும் பொழுது சில லிமிட்டேஷன்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணுறீங்க. நான் சொன்ன முதல்ல அவர் தன்னுடைய வார்த்தைக்கு உள்ள கட்டுப்பட்டவராக இருக்கிறாரு. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலும் தன்னுடைய வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாராம், அவர் ரொம்ப பெருசாக மதிக்கிறாராம். அந்த வார்த்தைக்காகவே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை அர்ப்பணித்திருக்கிறாரு. அந்த வார்த்தையின் மூலியமாக தான் தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லி தருது பாருங்க. சங்கீதம் 138:2, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தின் நிமித்தம் உமது துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தட் மீன்ஸ் என்ன? அவருடைய வார்த்தைக்குள்ள அவர் கட்டுப்பட்டு இருக்கிறார். எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கணும். உலகத்தில் நிறைய பிரஸ்தாபங்கள் இருக்குது. கேன்சர் இருக்குது, டெப்த் இருக்குது, கடன் இருக்குது, பாவர்ட்டி இருக்குது. எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை அவர் பெரிதாக்கி வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்லுதேன், அந்தந்த நாமங்களெல்லாம் சொல்லாதீங்க, அந்தந்த பேரெல்லாம் சொல்லாதீங்க. என்ன சிச்சுவேஷனோ அதுக்கெல்லாம் பேர் சூட்டிவிழா நடத்தாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு பேரை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால த மணி இஸ் கமிங் என்பது உங்களுடைய பிரதான பெயராக இருக்கக்கூடாது, இப்போ இருக்க கடவுது உங்களுடைய பிரதான பெயராய் இருக்க கடவுது. அவருடைய வார்த்தையின் வல்லமையை பற்றி இப்படி வேதம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 89:34, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். எவ்வளோ தூரம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் பாருங்க. ஒன்ஸ் டிக்ளேர்ட் இட்ஸ் டிக்ளேர்டு. ஏமே அதுவும் கவனன்ட்ல அந்த வேர்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் சொல்லட்டா, அந்த மணி இஸ் கம்மிங் சும்மா இல்லை பாருங்க, பிளட் கவனன்ட்ல உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகிருக்குது. சும்மா ஒன்றும் நான் கத்திக்கிட்டு இல்லை, சும்மா ஒன்றும் வாரம் வாரம் இதை நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இல்லை பாருங்க. பிளட் கவர்னன்ட் இது. வார்த்தை அவர் மீறுவதில்லை என்கிற கண்டிஷனில் இருந்து தான் நான் உங்கள் பேரில் இதை டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் அதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். த மணி இஸ் கமிங். ஆமென். த மணி இஸ் கமிங். எப்போ என்ன பண்ணுறது பிரதர்? சிச்சுவேஷனில் இதை என்ன பண்ணுறது? எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது? சிச்சுவேஷனில் இதை நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ள சொருக வேண்டியிருக்குது. பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையும் சொல்கிறேன், இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. we have to locate ourselves in the word. வார்த்தையோடுக்குள்ள நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? லொக்கேட் பண்ணி உட்கார வேண்டியிருக்குது. வார்த்தையோடு லொக்கேட் ஆகி உள்ள ஏற வேண்டியிருக்குது. சிச்சுவேஷன் வேறு இடத்துல இருக்குது, வார்த்தை வேறு இடத்துல இருக்குது. இல்லை, வார்த்தையோடு லொக்கேட் ஆகணும், வார்த்தையோடு அங்கீகரிக்கணும், வார்த்தையோடு கோஆப்ரேட் பண்ணணும், வார்த்தையோடு ஏறி நிற்கணும். இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? 2 ராஜாக்கள் 4:2. முதலே சொன்னேன், இன்றைக்கு சில மல்டிப்ளிகேஷன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் போது. ஏமே ரிசீவ் பண்ணுறீங்களா? நல்ல கரங்களை தட்டி அப்படியே உற்சாகம் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் வராது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இதை கன்ஃபர்ஸ் பண்ணும்பொழுது ஒரு உற்சாகம் வரும். உங்களுடைய ஆவி ரினியூ ஆகும் பாருங்கள். உங்களுடைய ஸ்பிரிட் அப்படியே ரினியூ ஆகும், மைண்ட் அப்படியே ரினியூ ஆகும். உங்களை நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிட முடியும், உங்களை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட முடியும், உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட முடியும், உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக்கிட முடியும். தன்னைத்தான் தாவீது திடப்படுத்தி கொண்டது போல் உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட முடியும். எப்படி பிரதர் அப்படின்னு சொன்னால், ஏன் டிப்ரெஷன் வருது, ஏன் சோர்வு வருதுன்னா, ஏதோ ஒரு லிமிட்டேஷன் உள்ளே உட்கார்ந்துருக்குது பாருங்க. அப்படி உட்காரும் போதே நீங்கள் சொல்லணும், இந்த லிமிட்டை நான் பிரேக் பண்ணுறேன். மை மணி இஸ் கம்மிங். Amen. Plenty is mine, gold is mine, silver is mine. இயேசுவின் நாமத்தினால நான் ஐஸ்வர்யமான ஆகக்கூடிய சகல வல்லமைகளையும் தேவன் எனக்குள்ள பொருத்தி இருக்கிறார். என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் நடக்க 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 ராஜரீக ஆசாரியத்துவத்தில் நான் நடக்கிறேன். ராஜாவுக்கு என்ன கனமும் மரியாதையும் செழிப்பும் இந்த உலகத்தில் உண்டோ அது அனைத்தும் என் வாழ்க்கையில் எனக்கு உண்டு. பரலோகத்தின் பிரஜையா நான் இருக்கிறேன். பரலோகம் என்னை பேக்கப் பண்ணுது. என் பாதைகள் ராஜ பாதையா இருக்கிறது. என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். இப்படியே தன்னை உற்சாகப்படுத்தணும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பிராக்டிஸ் பண்ண போறீங்க இன்னையில இருந்து?
சோர்வு வரும் பொழுது, பிரச்சனைன்னு வரும் பொழுது யார் நம்பர்னா கிடைக்குது, யாருக்காவது ஃபோன் பண்ணி நம்மளுடைய பாரத்தை தள்ளிடலாமான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. உங்கள் பாரத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட தள்ளுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பாவம் அவருக்கு 2 பாரமாக ஏறுமே தவிர ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்கள் பாரத்தை சுக்குநூறாக்கக்கூடிய வல்லமை உங்கள் கைரங்களில் இருக்குது, உங்கள் வார்த்தையில் இருக்குது. ஏமே ஹல்லேலூயா, உங்கள் வார்த்தையில் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் லிமிட்டை பிரேக் பண்ணுவீங்க. முதல்ல 1000கணக்கில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அன்றைக்கெலாம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு ஆஃபரிங் அனுப்பிச்சி விட்ட உடனே நான் ப்ளஸ் பண்ணேன். மறுநாள் காலையில் அந்த அக்கௌண்ட்டில் 300 ரூபாய்க்கு மேலே இருக்காது. அவங்க சொன்னாங்க 15,000 உள்ளே வந்து ஆட் ஆணுச்சு அப்படின்னாங்க பாருங்கள். வா, சூப்பரில். முதல்ல 1000ங்களில் வரும், அடுத்து இதை சொல்ல லட்சங்களில் வரும், அடுத்து கோடிகளில் வரும். ஏமே ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் மணின்னு முழுசாக கூட சொல்ல மாட்டீங்க, அதுக்குள்ளே வரும். தம்மா அப்படின்னு சொல்லும் பொழுதே உள்ளே வரும், நடக்கும் பாருங்க. ராபா ஷதகாபா டரதலபா ரிதலமா ஷந்தலபா ரிதலபா. ஊபர் டேஞ்சல் இப்படி சொல்கிறாரு, அவருக்கு பென்ஸ் வேணும்னு சொன்னால் மெடிடேட் பண்ணுவாராம் பாருங்க, இமேஜின் பண்ணுவாராம். என்ன கார் வேணும், என்ன வேணும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிவிட்டு மை பென்ஸ் இஸ் கம்மிங், மை ஆடி இஸ் கம்மிங், மை ரோல்ஸ் இஸ் கம்மிங். விளையாட்டுக்குள்ள சீரியஸாக சொல்கிறேன், யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் கேளுங்க, நான் வேணால் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அப்படியே சொல்லுவாராம் பாருங்க, அப்படியே சொல்லுவாராம். சொல்ல உள்ள ஃப்ளோ ஆகுமா. ஏமே ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த அம்மாவுக்கு உள்ள சம்பவத்தை பார்த்து நம்ம முடிப்போம். 2 ராஜாக்கள் 4:2. ஒரு ப்ராஃபட்டோடைய ஒய்ஃபு. எனக்கு அந்த ப்ராஃபட் மேலே கடும் கோபம், சரியா? ஏன்னா புருஷன் இறந்துட்டாரு, கர்த்தருக்கு பயந்து நடந்துருக்கிறாரு, கடனில் ஒய்ஃபையும் பிள்ளையும் வச்சுட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட கடனற்ற வாழ்க்கையில் வாழ முடியும். நிறைய நானும் பார்த்துருக்குறேன் ப்ராஃபட்ஸை, நல்ல வேற லெவலில் இருப்பானுங்க. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குப்பையாக இருப்பாங்க, கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ப்ராஃபஸி பண்ணிவிட்டு பாக்கெட்லேருந்து ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கஷ்டமாக இருக்கும். சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ஏன்னா ப்ராஃபிட்ஸ் இல்லையா, கொஞ்சம் மண்டைக்கு கிறுக்குத்தனமாக தான் யோசிக்கும். காலில் வெண்ணி ஊற்றுன மாதிரி தான் நிற்பானுங்க. அதனால தான் நான், ஆண்டவரே அந்த மாதிரியான ப்ராஃபிட்டாக இருந்துடக்கூடாது. ஏமே ப்ராஃபிட் வித் ப்ராஸ்பரிட்டி, இது என்னுடைய அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏமே ப்ராஃபிட்ஸை ரிலீஸ் பண்ணுறது ஒருத்தங்களுக்கு பக்தி விருத்தி ஏதுவாக இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றதாக இருக்கணுமே தவிர அது எனக்கு வந்து ஆஃபரிங்காக வரணுங்கிறதுக்காக நான் அதை உச்சரிக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அப்படி நான் பண்ணுறது இல்லை, சரியா? ப்ராஃபிட்டாக இருந்தும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. கர்த்தருக்கு பயந்து நடந்தும் தரித்திரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனுடைய பரிசுத்தத்துக்கும் பணத்திற்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுடைய பரிசுத்தத்திற்கும் பணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது, சரியா? பரிசுத்தமாக வாழ்ந்தா பணம் பெருகும் அப்படின்னு வேதம் எங்கேயுமே சொல்லலை. அப்படி பார்த்தா எகிப்தியன் கையில் அவ்வளோ பெருகி இருக்கு பரிசுத்தமான வாழ்க்கையா? துன்மார்க்க ஜீவியம் பண்ண எத்தனையோ பேர் கையில் பணம் பெருகி இருக்குது, பரிசுத்த வாழ்க்கையா? அதெல்லாம் அதுக்கும் இருக்கும் சம்பந்தம் கிடையாது பாருங்க. இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் விரும்புகிறதை பொறுத்து இருக்குது. ஏமேன். நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இதில் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை நம்புகிறவனும் நல்ல விதத்தில் முழு ஐஸ்வர்யத்தோடு அவன் பெருங்குவான். அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு இடைஞ்சலாக இருக்காது. அந்த ஐஸ்வர்யத்தினால் அவன் சஞ்சலப்படான். அந்த ஐஸ்வர்யத்தின் மிகுதியினால் அவன் துன்மார்க்க ஜீவியத்திற்கு போக மாட்டான். அந்த ஐஸ்வர்யத்தின் மிகுதினால் அவன் 4 பேரை வாழ வைப்பான். ஏமே. ஸோ பரிசுத்தத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ அதனால தான் பரிசுத்தம் இல்லாத எத்தனையோ பேர் கையில் காசு இருக்குது, எப்போவாது விளங்கிடணும், அதை பார்த்தாது தெரிஞ்சுக்கிடணும். இப்போ பரிசுத்தமாக வாழ்ந்துருக்காங்க, இவன் கையில் காசு இல்லையே, இவன் கையில் காசு இல்லையே, அப்போ எப்படி நீ பரிசுத்தத்திற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் உண்டு பண்ணுவேன்? நீ கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கிறான், கையில் காசு இல்லை, பொண்டாட்டி பிள்ளைலாம் நடு ரோட்டில் விட்டுட்டான். விளங்கிக்கோங்க, லிமிட் செட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நான் அந்த லிமிட்டை பிரேக் பண்ணுறேன் இயேசுவேன்னு திரும்ப திரும்ப சொல்லுங்கள். உங்கள் ஆவியில் அந்த லிமிட் பிரேக் ஆகிறத நீங்கள் உணர்ற வரைக்கும் சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த லிமிட்டை நான் பிரேக் பண்ணுறேன், நீங்கள் என் வாழ்க்கையில் செல்வத்தை
தட்டுவதற்கு ஏதோ ஒரு லிமிட்டை செட் பண்ணியிருந்தா நான் அதை பிரேக் பண்ணுறேன் டாடி இயேசுவின் நாமத்தினால. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஆகவே நானும் ஐஸ்வர்யவானா இந்த உலகத்தில் வாழ போகிறேன், லக்ஸரியாக வாழ போகிறேன், சுகபோக வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். தன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கத்தன் இருக்கு பார்த்தீங்களா, இங்கிலீஷில் பார்த்தா செம்மையாக வந்துருக்கு. தன் ஊழியக்காரருடைய ப்ளஷரை விரும்புகிற கத்தர் அப்படின்னே வந்துருக்கு. நீ ப்ரெஷரில் இருக்க மாட்ட, ப்ளஷராக ஒரு வாழ்க்கையை வாழுவேன். ஏமே பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போக போகிறான். இப்படி ஒரு சிச்சுவேஷன் பாருங்கள். இந்த கேஸ் யார்கிட்ட வருது? எலிசா தீர்க்கதரிசிட்ட வருது. சொல்கிறேன்னா உனக்கு என்ன செய்ய வேண்டும், இப்படி இருக்கணும் ப்ராஃபிட்டுங்கிறவன், நான் உனக்கு என்ன செய்யணும், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். ஒரு குடம் என்ன இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா பாருங்க. என்ன சொல்கிறான், ஒரு ஐடியா கொடுக்குறான். நீ என்ன பண்ணு, பக்கத்து வீட்டிலலாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இவ என்ன பண்ணுறா, அந்த வார்த்தையில் லொக்கேட் ஆகிறா மீன்ஸ் என்ன, சொன்னதை செய்கிறா. ஏமே அதை நம்புறத செய்கிறா பாருங்க. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நான் வேற ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லலை. மணி இஸ் கம்மிங்கிறத சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஐஸ்வர்யாவான வாழ விரும்புங்கன்னு நான் சொல்கிறேன். லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புங்கன்னு நான் சொல்கிறேன். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக என் கையில் சம்பாத்தியத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்கன்னு நான் சொல்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற தேவனை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிங்கன்னு நான் சொல்கிறேன். நல்ல வீடுகளை கட்டி நீங்கள் குடியிருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கெட்டாத வீட்டில் நீங்கள் குடியிருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் நட்டாத திராட்சை தோட்டம் உங்களுடையதாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வெட்டாத கிணற உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வாரி இறைக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏமே லொக்கேட் ஆயிருங்க அந்த வார்த்தையோட. லார்ட், ஐ எம் லொக்கேட்டிங் மை செல்ஃப் இன் தி வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிருங்க. இந்த வார்த்தையோடு நான் என்னை பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருங்க. இந்த வார்த்தையோடு நான் மிக்ஸ் ஆயிடுறேன்னு சொல்லிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவன் சொல்கிறத அப்படியே கேட்குறா பாருங்க. உன்னிடத்தில் இருக்கிறது என்ன, ஒரு குடம் என்ன தான், என்ன பண்ணு, எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கதவை சாத்து அப்படின்றான். ஏமே போய் என் பிள்ளை வந்து கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை இவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். இல்லை சொல்லுங்க, அவைகளை வார்த்தாள். அந்த வார்த்தையோடு நீங்கள் லொக்கேட் ஆகிட்டா இனி டெவில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ப்ராஸ்பரிட்டியில் கை வைக்க முடியாது, உங்கள் பொருளாதாரத்தில் கை வைக்க முடியாது. பாருங்க, 2 சம்பவம் இதில் இருந்து நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, கதவை சாத்த சொல்கிறாரு. ஏன்னா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் உள்ளே வரும். கடன் பிரச்சனையில் இருக்க என்னது, பக்கத்தில் உள்ள குடத்தை கிடத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன 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 இது என்ன இது, அது நடக்குமா, அது எப்படி, பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தாவலாம், பாத்திரத்தை ஊற்றுவாங்களாம், பாத்திரம் நிறமா, என்ன எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீ? இப்படியெல்லாம் என்ன பண்ணும், மணி இஸ் கம்மிங்னோடனே வந்துருமா, மணி இஸ் கம்மிங்னோடனே வந்துருமா, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு சொன்ன உடனே அவங்க வாழ்க்கையில் அது அப்படியே ஃப்ளோ ஆயிருமா? அப்படி இப்படிலாம் இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதனால தான் சொல்லுவார், கதவை பூட்டிடு அப்படின்ட்டார். புரியுதா? கதவை பூட்டிரு. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் நடக்க போகுது. உலகத்தில் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் நீ வாழ முடியாதுப்பா. நீ சூப்பர் நேச்சுரலுடைய வாழ்க்கையில் வாழ அழைக்கப்பட்டவன். நீ சூப்பர் நேச்சுரலாக வாழ போகிற. இவன் வந்து முதல்ல ஒரு பட்ஜெட் போடுறா. சரியா? இந்த அம்மா வந்து என்ன செய்கிறா, கடன் வாங்குறவனு கடனை மட்டும் அடைக்கணும், கடனை அடைக்கணும், கடனை அடைக்கணும். நீ காலையில் நான் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பட்ஜெட் போட்டு வாழ்கிறதுக்காக தேவன் அழைக்கலை. பட்ஜெட் எழுதி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை அழைக்கலை. எல்லோரும் சொல்லுங்கள், பட்ஜெட் போட்டு வாழ்கிறதுக்கு அழைக்கலை. பட்ஜெட் போடலாமா பிரதர், பட்ஜெட் அப்போ போடக்கூடாதுங்களா அப்படின்னா இல்லை, அப்படி சொல்லலை. பட்ஜெட்டுக்காகவே வாழ்ந்து, பட்ஜெட்டுக்காகவே மந்த்தில் இந்த மந்த்தை முடிச்சிட்டா, இந்த கடன் மட்டும் அடைச்சிட்டா, இதுதான் தேவனை லிமிட் பண்ணி வைக்கிறது பாருங்கள். நீங்கள் அப்படி விரும்புறது தப்பு இல்லை. கடன் அடைச்சி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். அதை தேவன் அங்கீகரிக்கிறார். உங்கள் கடன் ரத்தாகிறது உறுதி. ஏமே ஒரு 5 மினிட் வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சரியா? பணக்காரனை வாழ்கிறதுக்கான விசுவாச செய்கை என்ன, கடனற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கான விசுவாச செய்கை என்னன்னு அதை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கடனை அடைக்கிறதுக்கு முற்படுங்க. பட்ஜெட் போடுறது தப்பு இல்லை, ஆனால் பட்ஜெட்லேயே வாழ்க்கை போகணும்னு நினைக்கிறது தப்பு. சரியா? அதுக்கு பதிலாக ஒன்று செய்யுங்க, உங்கள் விஷனை எழுதுங்க. இந்த மந்த்து ஆண்டவரே என் குடும்ப தேவையெல்லாம் நிறைவேற்றினது போக எத்தனை ஏழைகளுக்கு நான் உதவ போகிறேன், எந்த ஊழியத்துக்கு நான் செய்ய போகிறேன், ராஜ்ய பணிக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷனை நீங்கள் எழுதுங்க. அதுதான் கர்த்தருடைய பரிபூரண சித்தமாக இருக்குது. ஆனால் இவன் பட்ஜெட்டை போட்டா பாருங்க, அவர் பட்ஜெட்டை தாண்டி ப்ளஸ் பண்ணுறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சக்ஸஸ் உங்களுக்கு நார்மல், ஆமென். ஃபெயிலியருங்கிறது உங்களுக்கு அப்நார்மல். பட்ஜெட் எழுதாதீங்க, விஷனை எழுதுங்க. ஆண்டவரே இந்த மந்த்தில் இதை நான் செய்ய போகிறேன், இதை நான் வாங்கணும், இதை நான் இதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. மாதம் இந்த மாதத்தில் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காசு பக்கத்தில் நீங்கள் எழுதக்கூடாது. இவ்வளவு வேணும்னு, இதை அடைக்கணும், இதை செய்யணும், இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். சரியா? ஆமாம், தேவன் உங்களுடைய சாடியை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். சூப்பர் நேச்சுரலாக மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே போகும். எவ்வளோ வேணும் தேவையில்லை, எனக்கு இது வேணும் அதுதான் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க, எவ்வளவு, அதெல்லாம் ரெண்டாவது, எனக்கு அந்த பில்டிங் வேணும். ஆமென். ஒரு விலையுயர்ந்த சட்டையை பார்க்குறீங்க, எனக்கு அந்த சட்டை வேணும். நல்ல காஸ்டியூமை பார்க்குறீங்க, எனக்கு அது வேணும். நல்ல வாகனங்களை பார்க்குறீங்க, எனக்கு அது வேணும். எவ்வளவு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. என் விஷனில் இது வந்துருச்சு, இமேஜினேஷனில் இது வந்துருச்சு, நான் அதை எழுத போகிறேன். என் தேவன் அதை ஆசீர்வதிப்பார், எனக்கு அதை பெருக பண்ணுவார். ஆமென். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் நீங்கள் விதைக்கலாம். இதற்கென்று விதைத்த உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாளில் இருந்து ஒரு மிகப்பெரிய பெருக்கத்திற்குள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இந்த நாளில் எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நான் மனதுக்குள்ளே ஏற்றிருக்கிறேன் டாடி. எல்லா லிமிட்டிங்கும் நான் ஆஃப் பண்ணுறேன், எல்லா லிமிட்டிங்கும் வேரோட பிட்டிங்கை நான் அப்புறப்படுத்துகிறேன். நான் ஐஸ்வர்யவானாய் வாழ்வது கர்த்தருடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. இதில் தேவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை மனதார நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகள் உண்டாகிறது. என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்புகிறது. என் கையில் இருக்கிறதை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அந்த ஸ்திரீக்கு கையில் இருப்பதை நீர் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்தது போல என் கையில் என்ன இருக்குதோ அதையே நீர் பெருக பண்ணுகிறீர், வர்த்திக்க பண்ணுகிறீர், விலையேறப்பட்ட காரியமாய் அதை நீர் மாற்றுகிறீர். கர்த்தாவே, அதை முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கையில் இருக்கிறத விதைத்திருக்கிறாங்க டாடி. இனி உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை என்பது இல்லை. இனி இவர்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம்ங்கிறது இல்லை. குறிப்பாக பொருளாதாரத்தில் இவங்க வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது இல்லை. பணத்திற்காக என்ன செய்யங்கிற நாட்கள் இவங்க வாழ்க்கையில் முடிவுக்கு வந்து பணத்தை வைத்து என்ன செய்ய அப்படிங்கிற நாட்களுக்குள்ளே நடத்துங்க. விஷனை ஃப்ளோ பண்ணுங்க. அது விஷன் தான், எனக்கு வந்த இமேஜினேஷன் விஷன் தான், இது தரிசனம் தான் என்பதை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய இருதயத்தினால நிரப்புங்க. அநேகருக்கு விஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறீங்க, அது விஷன்னே தெரியாமல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற நாட்கள் முடிவுக்கு வந்து அதெல்லாம் விஷன், தேவன் என்னை குறித்து சொல்லியிருக்கிற காரியம் என்பதை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணட்டும், அதை அவர்கள் எழுதி வைக்கட்டும், அதற்கென்று ஃப்ளோ நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். பெருகட்டும், பெருகட்டும். மனதார பிளஸ் பண்ணுறேன். ஆமென். God bless you.